குழந்தையே, இன்று உன் அப்பன் உன் முருகன் உனக்கான இறுதி வாய்ப்பில் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். இன்றிரவே பலிக்கின்ற வெற்றி வாக்கினை உன் அப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். அலட்சியப்படுத்தாத என் வாக்கினை என் பிள்ளை கேட்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை இந்த முருகன் நிறைவேற்றி கொடுப்பான். கந்தன் வாக்கினை கேட்டால் மட்டும்தான் நினைத்தது நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நீ எண்ண வேண்டாம். என் பிள்ளையே, என்ன நடக்கும் என்று நான் சொன்னால் உனக்கு இன்னும் எளிதாக இருக்கும். இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்வதற்கு உன் துயர் துடைக்க உன்னை தேடி தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடோடி வந்திருக்கின்றேன். இந்த முருகன் நான் விரும்பாமல் யாருக்கும் என்னை தேடி வந்துவிட முடியாது. நீ இழந்ததை எல்லாம் உனக்கு நான் மீட்டு கொடுப்பேன் என்கின்ற உத்தரவாதத்தோடு நான் இன்று உன் முன்னால் நிற்கின்றேன். உன்னுடைய கடந்த காலத்தினுடைய புண்ணியங்கள் அதிகமாக இருப்பதனால்தான் நீ இந்த முருகன் முன்னால் நிற்கின்றாய் என்பதை நினைவில் கொள். உனக்கு எப்போதுமே நல்லதே நடக்கும். எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு துயரங்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து நீ மீண்டு வந்திருக்கும் போது உன்னை இந்த முருகன் கைவிட்டு விடுவேனா? இனி நடக்க போவதை பார்த்து நீயே நிச்சயமாக வியக்கத்தான் போகின்றாய். தைரியமாக இருந்து விட்டாய். ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுவிடத்தான் போகின்றாய். உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் உனக்கு வெற்றியை கொடுக்கும். உன் துணையாக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்பது உனக்கு எப்போதுமே நினைவில் இருக்கட்டும். உன்னுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நான் நிறைவேற்றி தருவேன். உன்னுடைய கனவுகள் எல்லாம் செயல்பட மேம்பட போகின்றது. உன்னை எந்த நேரத்திலும் உன்னை அப்பன் நிச்சயமாக உன்னுடைய துன்பத்தை துடைக்க புறப்பட்டு வந்து விட்டேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என்னுடைய வேல் பூண்ட கண்ணீரை துடைக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ தாண்டி சோதனைகளையும் அத்தனையுமே உன்னை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் செம்மப்படுத்தி இருக்கின்றது என்பதை உணர்ந்திருப்பாய். உன்னுடைய பாதை என்னவென்று உனக்கே இப்போது தெளிவாக தெரிய தொடங்கிவிட்டது. யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று உனக்கு ஓரளவிற்கு புரிந்துவிட்டது. வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா? அப்படியானால் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் இத்தனை கஷ்டங்களையும் உனக்கு நான் கொடுத்தேன் என்பது உண்மை. இத்தனை கஷ்டங்கள் உனக்கு வந்ததற்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கும் என்பதை என் பிள்ளை நீ முதலில் புரிந்து கொண்டாலே போதும். உனக்கு சந்தோஷம் எப்போதுமே நிலையாக நிலைத்து நிற்கும். நீ இந்த முருகன் உனக்கு வைத்த பரீட்சையில் நன்றாக தேர்ச்சி பெற்று விட்டாய். வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களோடு உன்னை நீ பிழைத்து வாழ பழகி கொண்டாய். இனி என் குழந்தை எப்போதுமே தனித்து இயங்கும் வல்லமை பெற்று கொண்டாய். என் அன்பு குழந்தையே, உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் நிச்சயமாக உனக்கு உதவியை தந்தாலும் சரி, 1000 பேர் உதவி தள்ளினாலும் சரி, ஒருவர் உனக்கு உதவியை செய்திருப்பார். அவரை உன்னுடைய உயிர் உள்ளவரை நீ மறந்துவிடக்கூடாது. எவன் ஒருவன் உன்னுடைய துன்ப காலத்தில் உனக்கு உதவிகளை செய்தானோ அவன்தான் உனக்கு உயிருக்கு மேலான ஒரு உறவு என்பதை நீ முதலில் நினைவிருக்கட்டும். என் பிள்ளையே, நிறுத்தும் இல்லாத வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று உணராமல் தான் இங்கு பல பேர் சுற்றி திரிகின்றார்கள். அவர்களைப் போல இல்லாமல் என் செல்ல குழந்தைகள் எல்லோருமே நிரந்தரமில்லாத ஒரு விஷயத்திற்காக ஒருபோதும் ஆசைப்பட மாட்டார்கள். உனக்கு வந்திருப்பது எத்தனை பெரிய சோதனை என்று கடவுளிடத்தில் சொல்லாதே. உனக்கு துணையாக இருப்பவர் எத்தனை பெரிய கடவுள் என்று அவர் சோதனையிடும் போது ஒரு முறை சொல்லிப்பார்.
இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்க நிச்சயமாக உன் துன்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு பறந்தோடிவிடும். கடவுளோடு நீ கவலை உனக்கு தேவையில்லை. கரையோரம் நான் உன்னை காத்து நிற்கும் போது நீ எதற்காகவும் வருந்தப்படாதே. முருகன் எந்த நிலையிலும் உன்னை கரை சேர்ப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் அன்பு குழந்தையே, இந்த முருகன் தேவையின்றி என்னை தேடி வந்தவர்களுக்கு தேடி தேடி உதவிகளை செய்து கொண்டிருப்பேன் என்று மறந்து விடாதே. நம்பிக்கையோடு வந்தவர்களுக்கு நான் சொன்ன வழியை காண்பித்து கொடுப்பேன். பொறுமையாக இருப்பவர்களுக்கு பொக்கிஷங்கள் பல அள்ளி கொடுப்பேன். அதே போல ஒன்று என் குழந்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் எப்போதும் மிகவும் மென்மையாகத்தான் உன் கதவை தட்டும். அதை பாலமாக பயன்படுத்தி கொள்வது உன்னுடைய பொறுப்பு. எத்தனை உறவுகள் உன் அருகில் இருந்தாலும் உன் உள்ளம் தேடுகின்ற ஒரே ஒரு உறவு எப்போதுமே இந்த முருகன் நான் மட்டும்தான் என்பதை நீ மறந்து விடாதே. நீயும் அதை நினைவில் வைத்து கொண்டு முருகன் இருக்கும்போது நாம் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஒவ்வொரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் உனக்குள் ஒவ்வொரு நொடியும் வெற்றியின் படிகளாக எடுத்து வைக்க வேண்டும். நிச்சயமாக என்றுமே நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் உன் வாழ்க்கையில் இந்த முருகன் நான் கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நீ துவண்டு போகும் வரை சமயங்கள் எல்லாம் யாரும் இல்லை என்று கலங்கி விடாதே. உனக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னோடு துணையாக உன் அப்பன் நான் வருவேன் என்பது என்றும் உனக்கு இருக்கட்டும். என்னை நம்பியவர்கள் ஒரு நாளும் தோல்வி அடைந்தது கிடையாது. எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வந்து விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, இந்த முருகன் உன்னிடத்தில் எரியக்கூடிய விளக்கு தண்ணீரில் ஏற்றியதல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய கண்ணீரில் ஏறியது இந்த விளக்கின் ஒளி. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒளி ஏற்றும் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கண்ணீரால் இந்த முருகனின் ஒரு தீபம் எரிகிறது என்றால் நிச்சயமாக அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தது என்பதை செய்ய வேண்டிய விஷயம் என்று உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய கண்ணீர் துளிகள் இந்த கந்தனின் கரங்களில் அல்லவா படிந்திருக்கின்றது. நீ வருத்தப்படாமல் இரு. அப்பன் வந்து உனக்கு வெற்றியை உனக்கு உறுதி செய்ய கொடுப்பான் என்பது நினைவில் இருக்கட்டும். யாம் இருக்கும் இடத்திலிருந்து நிச்சயமாக இனி செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். அதில் சுகம் கலந்த இன்பமும் உனக்கு நிச்சயமாக இருக்கும். உன்னுடைய மனதிற்கு நிச்சயமாக உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் விரைவில் உன்னை வந்து சேர்ந்தடையும் என்பதை புரிந்து கொள்வாய். நீ எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீ எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் உன்னை சுற்றி வந்து எப்போதும் இந்த வாழ்க்கையாக மாறப்போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ளதான் போகின்றாய். என்னென்ன நீ செய்தாலும் எல்லாம் அறிந்து என்னிடத்தில் நீ எதையும் மறைக்க முடியாது. ஏனென்றால் அனைத்தையும் உன் முருகன் நான் அறிவேன். உனக்கு தர வேண்டியது என்னவோ அதை சரியான நேரத்தில் நான் கொடுப்பேன் என்பது நினைவில் இருக்கட்டும். எந்த நேரத்திலும் சிலரை நீ மறந்து விட்டாயானால், நிச்சயமாக சிலரை மன்னித்து விட்டாயானால், சிலரை கடந்து வந்து விட்டாயானால், சிலரை வெறுத்து ஒதுக்கினாயானால் நிச்சயமாக எதையும் தூக்கி சுமக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்காது. அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு நீ வந்துவிடு. உன் வாழ்க்கை உனக்கு மட்டும் இருக்கும். எப்போதுமே அது உனக்கு சுகமாக ஒரு விஷயமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக அடுத்தவருடைய தலையீடுகளால் எந்த ஒரு விஷயமும் மாற்றத்தை காணக்கூடாது. நல்லதை நினைத்து நல்லதை நடத்தி இந்த முருகன் வருவான் என்ற மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கான இறுதி வாய்ப்பை நான் உன் வாழ்க்கையாக மாற்றிக் கொடுக்கின்றேன். கோபத்தால் பிறருக்கு மட்டுமல்ல உனக்குமே தீமைதான் உண்டாகிறது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும்.